தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 25/2/2025 அன்று ஜிடிஎஸ் ஊழியர் விருப்பமுடன் ஓய்வு பெறுவதற்கான ஒரு புதிய திட்டத்தினை வெளியிட்டிருக்கிறது. 25/2/2025 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு வாலண்டரி டிஸ்சார்ஜ் ஸ்கீம் ஃபார் ஜிடிஎஸ் என்ற பெயருடன் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ காரணங்களினால் ஒருவர் விருப்ப ஓய்வு பெறலாம் என்பதுதான் இந்த ஆணையினுடைய முக்கியமான தாக்கம். ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் ஒரு தொற்று நோய் காரணமாக அல்லது உடல்நல கோளாறு காரணமாக அல்லது மனநல காரணமாக தொடர்ந்து ஜிடிஎஸ் சேவையிலே பணிபுரிய முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் முன்னால் 2 ஆப்ஷன்கள் இருக்கின்றன. ஆப்ஷன் 1 என்பது, அதாவது இன்று இருக்கக்கூடிய சட்டத்தின்படி எந்த ஒரு ஊழியரையும் ஜிடிஎஸ் ஊழியரையும் உடல்நலம் சரியில்லை என்ற காரணத்திற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ அவர்களை பணியில் இருந்து நீக்கி அனுப்ப முடியாது. அதனால் அவர்களை எந்த பதவியால் அவர்கள் செய்ய முடியும் என்பதை பார்த்து அந்த பதவிக்கு அவர்களை இடமாற்றம் செய்யலாம். அப்படி அந்த போன்று கூட அவர்களால் பணிபுரிய முடியவில்லை என்றால் சூப்பர் நியூமரி போஸ்ட், அதாவது வேலையே செய்யாமல் ஒரு பதவி உருவாக்கி அந்த பதவியிலே அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாள் வரை அவர்களை வரவழைத்து ஊதியம் அடங்கிட வேண்டும் என்று இந்த ஆப்ஷன் ஏ ஆனது சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி ஒருவர் எந்த ஒரு ஜிடிஎஸ் பதவியிலும் பார்ப்பதற்கு அவரால் முடியவில்லை என்றால் அவருக்கு ஒரு காலியான இடத்திலே அவரை அமர்த்திவிட்டு மாத சம்பளம் கொடுத்து அவர்கள் என்று பணி ஓய்வு பெறுகின்றார்களோ, 65 வயது மூப்பிலே அவர்கள் பணி ஓய்வு பெறுகின்றார்களோ அன்றைய தேதியிலே அவர்களை இலாக்கா பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது ஆப்ஷன் ஏ ஆகும். ஆப்ஷன் பி என்பது அவர்களுக்கும் ஒரு விருப்ப ஓய்வு திட்டம் என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுபோன்று, அதாவது என்னால் தொடர்ந்து இலாக்காவிலே பணிபுரிய முடியவில்லை, மருத்துவ காரணங்களினால் பணிபுரிய முடியவில்லை என்று குறிப்பிட்டால் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டிற்கு அவர்கள் விண்ணப்பித்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாக பரிந்துரைக்காக அனுப்பப்படுவார்கள். இதை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது சம்பந்தப்பட்ட கோட்ட அதிகாரிகளுக்குத்தான் இருக்கிறது. அந்த மருத்துவ சிபாரிசு பெற்ற பின்னாலே அவர்கள் உடனடியாக பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன ஓய்வூதிய பலன்கள் வர வேண்டுமோ அந்த ஓய்வூதிய பலன்கள் என்பது ப்ரொபோர்ஷனாக அவர்களுக்கு அளிக்கப்படும். ஒருவர் 10 ஆண்டுகள் சேவை முடியாமல் இதுபோன்று இலாக்காவிலிருந்து விடுவிக்க விரும்பினால் அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள், அது அப்படியே தொடரும். ஆக இந்த விதிகளின்படி ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் விருப்ப ஓய்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஓய்வு பெற விரும்பவில்லை என்றால் அவருக்கு சூப்பர் நியூமரி பதவி கொடுத்தாவது அதே பதவியிலே அவரை வைத்திருக்க வேண்டுமே தவிர அவரை இலாக்கா பதவியில் இருந்து விடுவிக்கக்கூடாது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 25/2/2025 கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் அதற்கான ஒரு விதிகளை தளர்த்தி இதுபோன்று விருப்ப ஓய்வு பெறக்கூடிய மருத்துவ காரணங்களினால் விருப்ப ஓய்வு பெறக்கூடிய ஜிடிஎஸ் ஊழியருடைய வாரிசுக்கு ஜிடிஎஸ் பணி வழங்குவதற்கான ஒரு முக்கியமான திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதையும் மனதில் கொண்டால் உள்ளபடியே ஜிடிஎஸ் ஊழியருக்கு வரவேற்கத்தக்க இந்த உத்தரவாக நாம் கருதிட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.